மறுபடியும் ரட்சகர் மீட்பெருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்களோட வெஸ்டர்ன் அண்ட் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலே வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Once again we welcome you all in the name of our Lord Jesus Christ and on behalf of our Bethany Church. இந்த நாள் கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின நாள். This is the day that the Lord has made for us. இந்த விடுமுறை நாட்களாக இருக்கிறபடியால் அநேக குடும்பங்கள் விடுமுறைக்கு சென்றிருக்கிறார்கள். Because of the holidays many families has gone for vacation. நம் ஒவ்வொருவருக்கும் விடுமுறை முக்கியம். It is important that we have our holidays. ஆனால் விடுமுறையே வாழ்க்கையாய் மாறிவிடக் கூடாது. But the vacation and holidays should not be turned as life to us. விடுமுறை முடித்துவிட்டு நாம் தொடர்ந்தும் கர்த்தருக்காய் ஓட வேண்டும். After the holidays we should continue to run our race for the Lord. ஆனாலும் இன்றைய நாளிலே உள்ள ஜனங்களை பார்ப்பது பெரிய சந்தோஷமாக காணப்படுகிறது. It is a great joy to see you all today. இன்றைய நாளில் எங்கள் மத்தியிலே சுவிட்சர்லாந்து தேசத்திலே இருந்து அருமையான பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் அங்கே ஜீசஸ் க்ளோரி மிஷனரி ஊழியத்தை செய்து வருகிறார். அவர்கள் மத்தியிலே குடும்பமாக இருப்பது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கரம் தட்டி அவரை வரவேற்போம். It's a great blessing to have Pastor Joshua in the midst of us from Switzerland. அவருடைய அன்பு மனைவி 2 பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome his family to the church. அது மாத்திரமில்லை, என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். As you know, our family is a big family. ஒரு டசனுக்கு 3 குறைவன் நினைக்கிறேன். So there is so many people. என்னுடைய 2வது சகோதரி சுவிட்சர்லாந்து தேசத்திலிருந்து இன்றைய நாளில் எங்கள் மத்தியில் அவங்களும் அவங்களுடைய 2 பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. கரம் தட்டி அவர்களை வரவேற்போம். So brother Manasseh, his second sister has come from Switzerland. We welcome you sister and the family. என்னுடைய சாட்சியை சொல்ல போனால் அது அதிகமாக நேரம் எடுத்துவிடும். So if I tell my testimony, it will take so much of time. நாங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஹிந்து குடும்பத்தில் இருந்து நாங்கள். So we are from Hindu family. ஆனாலும் எங்களுடைய குடும்பத்திலே முதல் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தது என்னுடைய 2வது சகோதரி அவங்கள்தான். My second sister was the one who was first born in Christ. அவங்களை கர்த்தர் ரட்சித்து எங்களுடைய முழு குடும்பத்தையும் இப்பொழுது ரட்சித்திருக்கிறார். So first the Lord saved her and through her and all of the family is saved. கர்த்தர் நல்லவர். God is very good. ஆனால் அவங்க சபைக்கு போகும் பொழுது நான் இந்து கோயிலுக்கு போய் நான் விபூதி பட்டை அடித்து கொண்டு வருவேன். When she goes to church, I go to Hindu temple and then take all those things. அவங்களுக்கு அப்பொழுது நான் சொல்லுவேன் எம்மதமும் சம்மதம். So I used to tell her that all the religions and all gods are acceptable. ஆனால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்வார். But Lord has chosen whoever is believing in the God. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்கள் நேரடியாக கர்த்தருடைய வசனத்துக்கு செல்லுவோம். Let us hear to the word of God. திருப்புவோம் உபாகமம் 28ஆம் அதிகாரம். Let us turn our Bibles to Deuteronomy chapter 28. 28 8வது வசனத்தை வாசிக்கிறேன். Deuteronomy chapter 28 verse number 8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will send a blessing on your barns and on everything you put your hand to. The Lord your God will bless you in the land he is giving you. இன்றைய நாள் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நம்முடைய கையின் பிரயாசமும். The title of my today's message is Blessing of the Lord and the work we do in our hand. வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள் இந்த போதனையை நன்றாக கவனிக்க வேண்டும். Youths and all those who work, you listen to this sermon very carefully. சிலர் சோத்திரம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து கடந்த 3 வருடமாக போதிச்சார், ஒரு மாதிரி முடிச்சிட்டாருன்னு சொல்லுவீங்க. So some of you are thinking that finally Hebrews chapter 11 preaching is over. பாருங்க, சபையிலே விசுவாசத்தை போதிக்க வேண்டியது முக்கியமான கடமையாய் காணப்படுகிறது. So it is an important duty to preach about faith in the church. விசுவாச போதனை அப்பொழுது நாங்கள் எந்த சத்தியத்தை போதித்தாலும் அந்த விசுவாச போதனை வரும். So whatever subject we take, the preaching about faith will come. விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. Without faith we cannot please God. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டு எல்லா பக்தருடைய விசுவாசத்தின் சாதனைகளை நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு காட்டினேன். I listed you the achievements of so many Old Testament believers from Hebrews chapter 11. அந்த அதிகாரம் முடித்த பிற்பாடு 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதும் இப்படியாய் சொல்லுகிறது. So after Hebrews chapter 11 in verse chapter number 12 it says like this. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட கடவோம். Therefore since we are surrounded by such a great cloud of witnesses,
let us throw off everything that hinders and sin that so easily entangles, and let us run with perseverance the race marked out for us, fixing our eyes on Jesus, the pioneer and perfecter of faith. அப்ப எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. Whatsoever may be the situation, let us not leave our faith. அவர் வரும்பொழுதும் நாம் விசுவாசத்திலே உறுதியாய் காணப்பட வேண்டும். When he comes, let us be seen strong in our faith. சரி, இன்றைக்கு வேலையை குறித்த ஒரு அற்புதமான சத்தியத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். So let us start a new preaching today. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொருவரோடு நான் ஃபோன் பண்ணி பேசுவேன், ஏன் சபைக்கு வரையில்ல, என்ன காரணம் என்று கேட்டால் ஒவ்வொருத்தரும் சொல்கிற காரியம் வேலை பிரதர், வேலை பாஸ்டர், இப்படி தான் சொல்வார்கள். So whenever I ask someone, why didn't you come to the church this Sunday, they used to say that I was busy at work. அவர்கள் எனக்கு சொல்லுகிற காரியம் என்றால், நீங்க பாஸ்டர், நீங்கள் அப்படித்தான் கேட்பீங்க, எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். So they used to tell me that you are pastor and therefore you are asking why didn't you come to church, but we only know our problems. அதனால சபையிலே வேலையை குறித்து போதிக்க வேண்டுவது முக்கியமான ஒரு கடமையாய் காணப்படுகிறது. So it is a primary responsibility to preach about work in the church. ஏனென்றால் Because இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு அத்தனை காரியங்களும் இந்த வேதாகமத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. So in order for us to live in this world, all the things are written down in this Bible. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அத்தனை காரியங்களும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் வடிவில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். Apostle Peter mentions that whatever we require to live a life in this world, everything is present in this Bible. அப்படி என்றால் ஜீவனத்துக்கும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கைக்கு, So for the worldly life, தேவ பக்தி என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், for our spiritual life as well. அப்ப எல்லாமே இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு சகலமும் இந்த வேத வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So Bible tells us everything and gives us everything that we need to live in this world. இந்த வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு கண்ணாடியாய் காணப்படுகிறது. Bible is a mirror to our life. இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஸ்தாபிப்போம் என்று சொன்னால் பெரிய ஒரு வெற்றி அடைந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே. When we live our lives based on this Bible, then we can have a victorious life. அப்ப நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வேலையை குறித்த ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். So each one of us should have a vision about our work. பாருங்க, ஒரு எந்த துறையில இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு லட்சியம் காணப்பட வேண்டும். Whatsoever field we are in, we should have a goal. பாருங்க, அநேக நேரங்கள்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலையிலே ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கிறது. Many a times we have different desires in our work. அப்ப நம்முடைய அந்த துறையிலே கர்த்தர் சில தாளந்துகளையும் சில வரங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பார். So Lord might have given us some talents and gifts in that particular field. அதை என்னவென்று நாம் கண்டுபிடித்து அதில் ஒரு விருப்பத்தை, ஒரு தரிசனத்தை, ஒரு வாஞ்சியை நாம் காட்ட வேண்டும். We have to find out what the talent that the Lord has given to us, and then we have to desire for the goal that we have set before us. ஒரு சிலர் சொல்வார்கள், வேலை செய்யாமலே இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். So I have listened to people saying that if we don't work at all, what if the Lord gives us everything when we sit simply? கர்த்தர் ஒருவரையும் சோம்பேறியா வைத்து சோறு போடுகிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. So our Lord will not make anyone to be lazy, and he will not just give food like that. வேலை என்றது கர்த்தர் நமக்கு கொடுத்த உன்னதமான ஒரு அழைப்பு பிரியமானவர்களே. So it is a good calling that the Lord God has given to each and every one of us. ஏனென்றால் அநேக பேர்கிட்ட கேட்டா ஏன் வேலைக்கு போறீங்கன்னு கேட்டா ஒரு சிலர் சொல்வார்கள், நான் வயிற்று பசிக்கு நான் வேலைக்கு போகிறேன். So when we ask somebody why are you working, they say that I go out work for my hunger. ஆனா இங்கிலாந்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் 7 நாள் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. So in England there is for every one of us has to work for 7 days. அப்ப ஏன் வேலைக்கு போறீங்கன்னு கேட்டால் ரெண்ட் கட்டணும் பிரதர், பில் கட்டணும், ரூம் வாடகை கட்டணும், ஊருக்கு காசு அனுப்பணும், பல தேவைகளை சொல்லுவார்கள். So when we ask why are you working all 7 days, then they will say that I want to pay rent, I want to go home, and so many other things. ஆனால் வேலை என்பது தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு உன்னதமான அழைப்பு. So work is a very good calling that the Lord God has given to each and every one of us. நம்முடைய பிழைப்பு நம்முடைய வேலையின் அடிப்படையில் இல்ல பிரியமானவர்களே. Our living is not based on the work we do. ஆனால் நம்முடைய பிழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. But our living comes from the Lord God. நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அவர் அதனுடனே வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிறது. In Proverbs we read that the blessing of the Lord will not bring pain into it. அப்ப நம்முடைய கையின் பிரயாசங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமா இருந்தால்
அதுல நாம் ஒரு களைப்பை சலிப்பை பார்க்க முடியாது. So when we are blessed in the work that we do it out of our hands, then we will not be discouraged in that. பாருங்க, கர்த்தர் நம்மை வேலை செய்யும் படியாக வடிவமைத்திருக்கிறார். Lord has designed us in order to work. பாருங்க, தேவன் மனிதனை உண்டாக்கினோன்னு ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். Lord God created man and woman. ரெண்டு நபர்களையும் ஆணையும் பெண்ணையும் வேலை செய்கிற ஒரு நபராகத்தான் கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார். Lord has designed men and women in order to work in this world. அப்ப நாம் ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் பெரிதான ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, Lord God has a great plan and purpose for each and every one of us. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தோல்வி அடையவே முடியாது. If we understand the plan and purpose of God in our lives, then we will never be failure in our Christian life. அப்ப இன்றைய நாளிலே இந்த நம்முடைய கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கையின் பிரயாசம் என்ற தலைப்பிலே இந்த வேலையை குறித்து 3 பகுதிகளாக இந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்க போகிறோம். So I'm going to teach you in 3 parts on this message, the blessing of the Lord and the work of our hand. முதலாவது, ஏன் நாம் வேலை செய்ய வேணும்? So firstly, why should we work? அதுக்கு நாம் பதிலை பார்க்க போகிறோம். Let us see answer for that. இரண்டாவது, Secondly, ஏன் நம்முடைய வேலையில் கடினங்கள், சோர்வுகள், சலிப்புகள் காணப்படுகிறது? why do we see pains and difficulties and toughness in our work? மூன்றாவது, Thirdly, இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டான இந்த மீட்பு, இந்த ரட்சிப்பு வேலை செய்து நம்மை எப்படி வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனாக மாற்றுகிறது? so the salvation and the redemption that we have achieved through Lord Jesus Christ, how does it going to help us when we work? அப்ப 3 பகுதிகளாக நாங்கள் இந்த போதனையை பார்க்க போகிறோம். We are going to learn this in 3 parts. அப்ப நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நாங்கள் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் பிறந்திருக்கிறோம். So we have to know that we are born again in Jesus Christ. நாம் செய்கிற எல்லா வேலையின் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். ஹalleluya. Whatsoever work we do, Lord God has to be glorified through that. கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, Lord desires that he has to be glorified in whatever we do. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் அதை திறம்படையாக நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Lord desires that whatever work is entrusted into our hands, we have to do it beautifully and with all of the talents. 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார், நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்காக நாங்கள் செய்ய வேண்டும். In 1 Corinthians chapter 10 verse number 31, Apostle Paul says that whatever we do, when we eat or whatever we do, it is for the glory of the Lord. நீங்கள் எதை செய்தாலும் தேவன் அங்கே மகிமைப்பட வேண்டும். So whatever you do, Lord God has to be glorified. நீங்கள் நன்றாய் வேலை செய்யறது கர்த்தருக்கு பிரியமான காரியம்தான். It is pleasing to the Lord that when you do your job very well. ஆனா अनेक பேர் சொல்வார்கள், நான் மாடா உழைச்சு ஓடா தேய்றேன்னு சொல்வார்கள். So many people used to tell that I worked very hard and I've given all my work. அப்படிப்பட்டவர்கிட்ட நான் கேட்கிற கேள்வி, மாடா உழைச்சு ஓடா தேஞ்சா என்ன பிரயோசனம்? So what is the use of losing everything after you work very hard? எங்களுடைய கையின் பிரயாசத்திலே கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, So in whatever work we do, the hand of the Lord should be with us. கடந்த வாரத்திலே நம்முடைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் பரீட்சை எழுதினார்கள். நிறைய பேருக்கு எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்தது. So last month many of our youths has written exam and they have received the results. பாருங்க, எல்லா பெற்றோரும் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு டியூஷனுக்கு பணம் கொடுத்து மிகவும் உற்சாகப்படுத்தி படிப்பித்திருக்கிறார்கள். So all the parents have encouraged their children and they have allowed them to go to tuition to prepare very well. பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a purpose for the parents for their children. அந்த பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும். The children has to study very well. நல்ல துறையிலே போக வேண்டும். They have to enter into a good field. அவர்கள் சம்பாதிக்க வேண்டும். They have to earn money. அதான் ஒரு பெற்றோருடைய நோக்கமாய் காணப்படுகிறது. So that is the purpose of the plan of the parents upon their children. பாருங்க, பரீட்சையில மார்க் குறைந்தோனே பேரண்ட்ஸ்மாருடைய முகத்திலே கவலைகள் காணப்படுகிறது. So if the children get low marks in the exams, then the parents are discouraged. அப்ப நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, உங்களை பார்க்கில் நம்முடைய பரலோக தகப்பன் உங்களை குறித்து 1000 மடங்கு கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறார். ஹalleluya. So more than the parents, the Lord heavenly Father has more things for you. நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Lord desires that you have to live a very good life. உங்களுக்கு தெரியும்,
இந்தியாவில் இருந்தவர்களுக்கு தெரியும், அநேக நம்முடைய திருச்சபையிலே அநேக பேர் இந்தியா தேசத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. ஜிடி நாயுடுவை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. So you might have heard about GD Naidu. Those who are from India, you might know very well. கோயம்புத்தூர் மாவட்டத்திலே பிறந்தவர். So he was born in Coimbatore. ஆனா பெரிய ஒரு அறிவாளி அவர். But he was a very wise man. பெரிய பெரிய கண்டுபிடிப்பு எல்லாம் செய்திருக்கிறார். He invented so many things. பெரிய ஒரு அற்புதமான வினோதமான ஒரு மனுஷன். He was a great and innovative man. அப்ப அவர் சொன்ன ஒரு கருத்து இருக்கிறது. So there is an opinion that he has said. முதல் 25 வருஷம் நன்றாய் படிக்க வேண்டுமாம். The first 25 years we have to study well. அடுத்த 25 வருடம் நல்லாய் சம்பாதிக்க வேண்டுமாம். The next 25 years we have to earn very well. அடுத்த 25 வருடம் மூன்றாவது 50 இருந்து 75 வயது மட்டும் நாம் சம்பாதித்ததை கொண்டு நற்கிரியையில் செய்ய வேண்டுமாம். So from the age of 50 to the age of 75 we have to do good deeds based on whatever we have earned. அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட அறிவாளிகள் கூறின கூற்றுக்களை பார்க்கும் பொழுது எல்லாம் இங்கே ஃபவுண்டேஷன் எங்க இருக்குன்னு சொன்னால் வேதாகமத்தில் தான் காணப்படுகிறது. So all the foundation of this kind of wisdom comes from the Bible. நேற்று ஒரு ஹிந்து திருமணத்துக்கு போயிருந்தேன். So I went to a Hindu marriage yesterday. மிகவும் கிராண்டாக நடந்தது. So it was very grand. 3 இந்து ஐயர்கள் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். There were 3 Hindu priests who did that marriage. அவர்களும் சொல்றார்கள் இல்லற வாழ்க்கை நல்லற வாழ்க்கைன்னு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். So they also say that the family life is very good. எல்லாத்தையும் பார்த்தால் அஸ்திவாரம் இங்கே தான் இருக்கிறது பிரியமானவர்களே. So for everything the foundation and the basis from the Bible. இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். So I'm going to show that to you today. திருப்புவம் முதலாவது நான் சொன்னேன் 3 பகுதிகளாக இந்த காரியத்தை நாம் போதிக்க போறோம். So as I told you we are going to preach that in 3 parts. ஏன் நாம் வேலை செய்ய வேண்டும்? Why should we work? அதுக்கு பதில் நாங்கள் இந்த உலகத்திலே மனுஷர்கள் சொல்ற மாதிரி பதில் கிடையாது பிரியமானவர்களே. The answer is not like how the worldly persons give us the answer. உலகத்து மனுஷர்கள் சொல்ற மாதிரி குடும்பத்தை படிப்பிக்க வேணும், வீட்டு வாடகை கட்டணும், பில் கட்டணும், அப்படியான பதில் கிடையாது. The worldly persons say that I want to make my children study, I want to pay the rent, etc. That is not the answer for this. ஏன் நாம் வேலை செய்ய வேண்டும்னு சொன்னால் அதுக்கு பதில் காரணம் என்ன? So why should we work? The reason and the answer is நம்முடைய ஆண்டவரே 6 நாட்கள் வேலை செய்தார். Because our Lord God himself has worked for 6 days. ஏனென்றால் நமக்கு எல்லாருக்கும் ரோல் மாடல் நம்முடைய ஆண்டவர் தான். So the role model for each and every one of us is our Lord. ஏனென்றால் தேவன் தன்னுடைய சாயலாக நம்மை உண்டாக்கி இருக்கிறார். Lord God has created each and every one of us in his image. தேவன் தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார் என்ற அந்த எபிரேய வார்த்தையிலே நாங்கள் மொழிபெயர்ப்பில் பார்ப்போம் என்று சொன்னால் அவருடைய சாயலாகவே நாங்கள் வார்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். So we have been created in his own image. அப்ப அவர்தான் எங்களுக்கு ரோல் மாடல். He is our role model. 6 நாட்கள் ஆண்டவர் வேலை செய்தார். For 6 days Lord God worked. எல்லாரும் யோசிக்கிறீங்க ஆண்டவரே வேலை செய்தாரா? So did Lord worked? Are you thinking? எதை போதித்தாலும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து செல்வது மிகவும் முக்கியம். It is important that we turn back to Genesis to find answers. 1600ஆம் நூற்றாண்டிலே அங்கே புரோட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன், அதாவது சீர்திருத்தம் வந்தது. இந்த வேதாகமத்திலே விசுவாச போதனை உண்டு. In 1600 there was a Protestant reformation. அது மார்ட்டின் லூதர் ஏற்படுத்தினார். Martin Luther brought that reformation. இன்னும் ஒரு போதனை வந்தது, வேலையை குறித்த ஒரு அற்புதமான போதனை. There was another preaching at that time which is about the work. அது ஜான் கால்வின் அந்த போதனையை கொண்டு வந்தார். John Calvin brought that preaching. இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தம் வந்தபடியாத்தான் ஜெர்மன் தேசம் மிகவும் ஒரு எஜுகேஷனல் தேசமாக மாறினது. முதல் பிரிண்டிங் பிரஸ் அங்கதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹalleluya. So because of this transformation Germany was edified and the printing press was first created and invented in Germany. இந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டபடியால் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய கரத்திலேயும் வேதாகமத்தை நாங்கள் வாசித்து தேவனோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். Because the Bible is translated, each and every one of us is having Bible in our hands and we're able to talk to God through this. அப்ப ஏன் நாம் வேலை செய்ய வேண்டும்? Why should we work? நம்மை உண்டாக்கின கர்த்தரே வேலை செய்தார். The Lord who created us himself, he himself worked. அப்ப அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட நாங்கள் we are created in his image. வேலை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So let us be seen to be working in this world.
பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வேலையை வர்ணிக்கிறது. Genesis chapter 1 and 2 describes about the work of the creation of this world by the Lord. அந்த அதிகாரத்தை மோசே எழுதும் பொழுது அதை ஒரு வேலையாகவே கர்த்தர் 6 நாட்கள் வேலை செய்தார் என்றே வர்ணித்து எழுதுகிறார். When Moses written down this, he has described that Lord worked for 6 days. பாருங்க, உலகத்தில் நாங்கள் இலங்கை தேசத்துக்கு சென்றாலும் சரி, இந்தியா தேசத்துக்கு சென்றாலும் சரி, பல தேசங்களுக்கு சென்றாலும், ஐரோப்பிய தேசங்களாக இருக்கலாம், அங்கே 6 நாட்கள் வர்த்தக நிறுவனங்கள் எல்லாம் அங்கே வேலை செய்கிறார்கள். அங்கே 7ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் நாள் அங்கே பூட்டப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது. So in all around the world, in many countries, for 6 days everyone will work, and for the 7th day, Sunday, they will not be working. அப்ப எல்லாரும் 6 நாட்கள் வேலை செய்கிறார்கள். So all of them are working for 6 days. 7ஆம் நாள் அங்கே ஓய்வு நாளாக காணப்படுகிறது. 7th day is the rest day. இதுக்கு அஸ்திவாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரம் தான் பிரியமானவர்களே. The foundation of this system itself is coming from Genesis chapter 1 and 2. ஆனபடியால் நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே, அதை நாம் வாசிப்போம். Let us read one more verse from Exodus chapter 20. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம், அந்த 10 கற்பனையில் ஒரு முக்கியமான கற்பனை என்னவென்று சொன்னால், in the 10 commandments in Exodus chapter 20, one important command is 11வது வசனம், verse number 11. பாருங்க, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். For in 6 days the Lord made the heavens and the earth, the sea and all that is in them, but he rested on the 7th day. அப்ப கற்பனையை வாசிக்கும் பொழுது நாங்கள் முழுமையாக வாசிக்க வேண்டும். So when we read about the commandments, we have to read it completely. அவர் 6 நாளும் வேலை செய்தார் என்று இங்கே எங்க கட்டளையில ஒரு கற்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. So it is written that for 6 days the Lord worked. ஆனால் அந்த கட்டளை மிகவும் முக்கியம். But the command is very important. அதை தொடர்ந்து தான் அப்படியே வருது, கர்த்தர் ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார். But he rested on the 7th day. ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார். Lord blessed the Sabbath day. அப்ப பாருங்க, இன்றைக்கு இந்த 7வது நாளை தான் நாங்கள் அநேக நேரங்களில் எப்பொழுது நாங்கள் முக்கியத்துவப்படுத்துகிறோம். சில ஸ்தாபனங்கள் இருக்கு, 7th day church எல்லாம் இருக்குது. So we are giving importance to the 7th day. There is a church called the 7th day church. ஆனால் 6 நாட்களும் நாம் வேலை செய்வது முக்கியம். ஆனால் 7ஆம் நாள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது முக்கியம். ஹalleluya. It is important that we work for 6 days, but it is very, very important to come on the 7th day to thank and praise the Lord in his presence. திருப்போம் மறுபடியும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். Let us turn our Bibles to Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க போகிறேன். Genesis chapter 1 verse number 31. பாருங்க, பின்பு மன்னிக்கவும், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். God saw all that he had made, and it was very good. And there was evening and there was morning the 6th day. Genesis chapter 2. Thus the heavens and the earth were completed in all their vast array. By the 7th day God had finished the work he had been doing. So on the 7th day he rested from all his work. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்திலே 15வது வசனம். Genesis chapter 2 verse number 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று அதை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். Genesis chapter 2 verse 15 and 16 says, the Lord God took the man and put him in the garden of Eden to work it and take care of it. And the Lord God commanded the man, you are free to eat from any tree in the garden,
but you must not eat from the tree of the knowledge of good and evil, for when you eat from it, you will certainly die. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, In Genesis chapter 1 verse 31 we see, அப்பொழுது தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று கண்டார். God saw all that he had made and it was very good. நீங்கள் அதுக்கு மேலுள்ள வசனங்கள் முழுதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், If you read all the above verses, 6 நாட்களும் தேவன் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். for 6 days Lord God is creating everything in this world. சிருஷ்டிப்பின் வேலையை அவர்தான் முதல் எங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தார். He is the one who started the work of the creation. ஒவ்வொரு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், When you read each and every verse, அவர் சொன்னார், பின்பு நல்லதென்று கண்டார். so he did it and then he saw that to be good. அவர் சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். So he spoke every word and then he does everything. பிறகு பாருங்க, எல்லாவற்றையும் முடித்துவிட்டு 6 நாட்களிலே சிருஷ்டிப்பின் வேலையை முடித்துவிட்டு, So for 6 days he has completed the work of creation. எல்லாவற்றையும் பார்க்கிறார். So he is seeing everything. ஆனால் அது மிகவும் நல்லதென்று கண்டார் என்று சொல்லப்படுகிறது. So it is written that it was very good. ஆனால் முதல்ல ஒவ்வொரு வசனங்களும் நல்லதென்று கண்டார். So in the previous verses he saw it to be good. ஆனால் 6 நாட்களும் வேலையை முடித்த பிற்பாடு அது மிகவும் நல்லதென்று கண்டார். But after 6 days, after finishing all the work, he sees it to be very good. அப்படி என்றால் ஆண்டவர் பாருங்க, 6ஆம் நாள் வேலையை முடித்துவிட்டு 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். So we see that Lord worked for 6 days and for the 7th day he was resting. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் என்ன களைத்து விட்டு ஓய்வெடுத்தாரா? So was he tired and then he rested? அவர்தான் பாருங்க எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் இந்த உலகத்தை. He was the one who created everything in this world. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். He created the heavens and the earth. ஆகாய விரிவுகளை உண்டாக்கினார். He created the sky. அங்கே சுடரொளிகளை வைத்தார். He created the sun, moon and stars. சமுத்திரங்களை உண்டாக்கினார். He created the ocean. வெட்டாந்தரையை உண்டாக்கினார். He created the plain place. அப்படியே பாருங்க, அவரை பார்க்கும் பொழுது அவர் ஒரு அற்புதமான படைப்பாளியாக காணப்படுகிறது. He was a great creator to create all these things. அப்ப அப்படி என்று சொன்னால் அவர் நல்ல ஒரு ஆர்க்கிடெக்ட். So he is a wonderful architect. அப்ப எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டு பார்த்து ரசிக்கிறார் பிரியமானவர்களே. So after finishing all the work he is enjoying about his creation. அவர் களைத்து விட்டு அவர் ஓய்வெடுக்கவில்லை. He was not tired and therefore he did not rest. அவர் வேலையை முடித்து விட்டு ஓய்வெடுக்கிறார். He finished all his work and then he is resting. அவர் முடித்து விட்டு தான் செய்த எல்லா சிருஷ்டிப்பின் வேலையையும் பார்த்து ரசிக்கிறார். So after finishing all of his work and then he enjoys seeing his own creation. அப்படித்தான் கர்த்தர் நம்மையும் உண்டாக்கி இருக்கிறார். That is how Lord God has created you and me. அப்ப 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்ய வேணும். So for 6 days you can work. 6 நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எப்படிப்பட்ட உங்களுக்கு ஸ்கில்லை கொடுத்திருக்கிறார், அதுல நீங்கள் நன்றாய் வேலை செய்யலாம். So whatever talent Lord God has given to you, you work in that very wonderfully. நீங்க நல்லா வேலை செய்து சம்பாதிக்கலாம். So work very well and earn money. ஆனா தப்பு கிடையாது. It is nothing wrong into work and earning money. பாருங்க, ஆனால் நாங்கள் ஓய்வு நாள் வரும்பொழுது நாம் செய்த எல்லா சிருஷ்டிப்பை நினைத்து நாம் உண்டாக்கின வேலைகளை நினைத்து நாம் ரசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So but on the 7th day let us be seen to see whatever work we have finished and then praise God and thank God and enjoy that. அப்ப இன்றைக்கு நீங்கள் கையிட்டு செய்ற காரியங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறதா? So are you finding happiness in whatever work you do today? இல்ல ஒரு சலிப்பு வருகிறதா? Or are you discouraged and tired of whatever you are working? வேத வசனத்தின்படி நாம் வேலை செய்ய ஆரம்பிப்போம் என்று சொன்னால், When we work according to the word of God, வேலை செய்வதற்கே நமக்கு ஒரு விருப்பம் உண்டாகிவிடும். so we will have a desire to work whatever we are doing. சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சை வந்துவிடும். So we will have a desire to earn money. சம்பாதித்தை குறித்து 4 பேருக்கு நற்கிரியை செய்யணும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் பிரியமானவர்களே. Then we will have a thought to do good things based on the money that we have earned. ஆனபடியால் தான் ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். So Lord was resting on the 7th day. ஆனால் அது என்னத்தை காண்பிக்கிறது? இன்றைக்கு நாமும் வேலை செய்து 7ஆம் நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்ந்து கழிவுறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So let us also be seen to work for 6 days and come to the presence of the Lord on 7th day to praise and thank him. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு விஜய் நான் சொல்லுகிறேன். So I tell you this based on the word of God. எங்களுடைய கையின் பிரயாசத்திலே கர்த்தருடைய கரம் இல்லை என்று சொன்னால், if the hand of the Lord is not seen in the work that you do, அதிலே நீங்க ஒரு மனமகிழ்ச்சியை காண முடியாது. you will not find happiness in the work that you do.
ஏனென்றால் பாருங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ தீமையான காரியங்கள் நடக்குது. நிறைய பேர் சம்பாதிக்கிறார்கள், சொல்வார்கள் மாடா உழைக்கிறன் ஓடா தேய்கிறன், ஒன்றுமே இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பாருங்க, காரணம் என்னென்றால் அது பாவத்தினுடைய வீழ்ச்சியின் வந்த விளைவுகள். பிரியமானவர்களே, So many people in this world, they used to work very hard but they are not enjoying it, and they say that I work very hard and I get nothing out of it. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். Genesis chapter 2 verse number 15. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். The Lord God took the man and put him in the garden of Eden to work it and take care of it. பாருங்க, மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் தேவன் இந்த பூமியிலே சிருஷ்டித்து விட்டார். So whatever a man needs in this world, Lord God has created everything in this world. அப்ப ஏதேன் தோட்டம் என்றாங்க ஒரு அழகான தோட்டத்தை அங்கே ஏற்படுத்தினார். Lord God created a beautiful garden of Eden. ஏதேன் தோட்டம் என்றால் எபிரேய மொழியில எல்லாவித இன்பங்களின் நிறைந்த இடம் என்று அர்த்தமாம். The garden of Eden means that it is a place where every joy is present. மனுஷன் பாவத்துக்குள்ளே விழுவதற்கு முன்பாக அங்கே கண்ணீர் இல்லை. So when before man fall into sin, there were no tears, அங்கே கவலை இல்லை, there were no worries, அங்கே சாபம் இல்லை, there was no curse, சரித்திரம் இல்லை, there was no poverty before the அங்கே sin, நெத்தி வேர்வை இல்லை. so there was no sweating of that sweat in those places. ஏதேன் தோட்டத்தில் எல்லாவித இன்பத்தையும் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். Lord God has given every joy, every happiness in the garden of Eden. ஆனால் அவன் பாவம் செய்து விழுந்தோண்டான் இந்த பூமியில எல்லா தீமைகளும் ஏற்பட ஆரம்பித்தது. But பிரியமானவர்களே, as soon as men fall into sin, all the evil things have started coming into this world. அப்ப பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார்? What does the Lord says to men after bringing them to Garden of Eden? அவர் தன்னுடைய சாயலான ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். Lord God created in his own image. அவர்கள் இருவரையும் கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து விடுகிறார். Lord God placed Adam and Eve in the Garden of Eden. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார் நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. So it is written that the God asked Adam and Eve to work on it and take care of it. அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? What does the Lord say? அப்பா, இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் நான் சிருஷ்டித்தேன். So I have created the heavens and the sky and the earth. இந்த பூமியை ஆள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. It is your responsibility to rule the world. உனக்கு ஒரு உதாரணம் நான் காண்பித்தேன். So I have shown you an example. இந்த ஏதேன் தோட்டம் போல இந்த உலகம் முழுவதையும் உன்னால அதை உருவாக்க முடியும் என்ற ஒரு சக்தியை அவனுக்குள்ள கொடுக்கிறார். So Lord God gave him the power to change and transform the entire world to be like Garden of Eden. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை தான் பிரியமானவர்களே அங்க ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். So Lord God gave such a kind of a great power to humanity there. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தான் பலவிதமான தீமைகளை சந்திக்க வேண்டிய காரணம் ஏற்பட்டது. Because the human did not obey to the word of the Lord, he has to face so many evil things. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்? The one who fears the Lord, how will he be? கர்த்தரை தேடுகிற மனுஷன் எப்படி இருப்பான்? The man who searches God, how will he be? கர்த்தரை சார்ந்து வாழுகிற மனுஷன் எப்படி இருப்பான்? How will the man who is dependent on God be? அவனுடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். His life will be like a Garden of Eden. அப்படித்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. So that is how the Bible teaches us. சங்கீதம் 8 சங்கீதக்காரன் தாவீது ராஜா ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறான். In Psalms chapter 8, a psalmist David says like this. மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை ஆளுகிறவனாக ஏற்படுத்தினீர், தேவனிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் தேவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We can see that the psalmist was wondering about what is man that you are mindful of him, the son of man that you take care for him. You made him a little lower than the heavenly beings and crowned him with glory and honor. அப்படி என்றால் பாருங்க, எல்லா இந்த பூமியில சகல காரியங்களும் மனுஷனுடைய பாதத்துக்குள்ளான் கர்த்தர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். So Lord God has given everything under the feet of human beings in this world. அப்ப கர்த்தரை நாம் சார்ந்து வாழும் பொழுது, when we are dependent on the God and we live a life like that, நீங்க பூமியில எந்த காரியத்திலே கையை வச்சாலும், so whatsoever work you do in this world, அதிலே கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். in that the Lord God will make you to be victorious. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்புவோம். Coming back to Deuteronomy chapter 28. Deuteronomy chapter 28. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முதல் வசனத்திலே இருந்து 8ஆம் வசனம் மட்டும் அங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் என்ற ஒரு ஆசீர்வாத பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. In Deuteronomy chapter 28 from verse number 1 to 8, it talks about how the life of a man who fears God will be.
அதுக்கு பிற்பாடு 13ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் மட்டும் காலையிலே வாசித்தேன். 55 வசனங்கள் கிட்டத்தட்ட சாபத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. So after verse number 8, for about more than 50 verses, it talks about the curses that will come to a man when he does not fear God. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற மனிதன் எப்படி எல்லாம் இருப்பான் என்று இங்க ஒரு ஆசீர்வாத பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. So Deuteronomy chapter 28 lists down all the blessings that will be given to a human when he fears God. 13ஆம் வசனத்துக்கு பிற்பாடு கர்த்தருக்கு பயப்படாத மனுஷன், கர்த்தரை தேடாத ஒரு மனுஷன், கர்த்தரை விட்டு வழி விலகி போற மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன எல்லாம் வரும் என்றும் இங்கே பட்டியல் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, So from verse 15 to the end of the chapter 28, it also lists down all the curses and everything that will come upon a human when he does not fear God, when he does not be dependent on God. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் நன்மையையும் தீமையையும் மனுஷனுக்கு முன்பாக வைத்தார். Lord God kept good and the evil before human being in the Garden of Eden. ஒரு சிலர் சொல்வார்கள், ஏன் கர்த்தர் தீமையை வைத்தார் அங்கே என்று. So why, somebody will ask, like, why did the Lord place evil in the first place in Garden of Eden before humanity? பாருங்க, சிருஷ்டிப்பின் மகுடம் மனுஷனாகத்தான் இந்த பூமியில அழைக்கப்படுகிறான். So the crown of creation is humanity in this world. அப்ப தீமையை என்னத்துக்கு ஆண்டவர் நன்மையை வைத்தார், தீமையை வைத்தார் ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக? So why does the Lord God kept both the good and the evil before him? கர்த்தர் ஒரு மிருகமாய் நம்மை உண்டாக்கவில்லை. So Lord God did not create you and me as an animal. மிருகத்துக்கு ஐந்தறிவு என்று சொல்வார்கள். Animals have 5 senses. தேவன் தன்னுடைய சாயலிலே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். Lord God has created in his own image. அவனை சுயமாய் சிந்திக்கிறவனாக அவனை உண்டாக்கி இருக்கிறார். Lord God has created you and me in order to think with our own senses. அவன் தெரிந்து கொள்ள வேண்டும், நன்மையும் தீமையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். So we have to know what is good and what is bad. அப்படிப்பட்ட ஆற்றலை அவனுக்குள்ளே கொடுக்கிறார். So Lord is giving such a great power inside human. அப்ப உங்களுக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைத்தால் நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்கள்? So before you, if the Lord God places good and evil, what will you choose? உங்க அறிவுக்கு தெரியும் எது நன்மை எது தீமை என்று. So your knowledge knows what is good and what is bad. அதான் ஆண்டவர் சொல்ற நன்மையும் தீமையும் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் வைக்கிறார். So even Deuteronomy in chapter 28, he places good and the bad. அப்ப கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? கன ஆசீர்வாத வசனங்களை இதிலே வாசிக்கலாம். So we can read so many blessing verses to those who fear God. அப்ப இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்றால் கையின் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கையின் பிரயாசமும். So according to the title of my today's message, blessing of the Lord and the work of our hands. உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, So Lord is desiring to bless the work that we do in our hands. இந்த இடத்திலே நீங்க ஒருவர் கூட சொல்ல முடியாது, இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளா இருக்கலாம், நீங்கள் நம்முடைய சுய தேசத்திலிருந்து வந்தவர்களா இருக்கலாம், யாருமே எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. So none of us can say that I don't desire to work and I don't desire to earn money. நாங்க சம்பாதிக்கிறதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார்ன்றது முக்கியம். பிரியமானவர்களே, So it is very very important that our Lord God glorified through the work that we do. மறுபடியும் வாசிக்கிறேன் உபாகமம் 28:8. So let me read Deuteronomy chapter 28 verse number 8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. The Lord will send a blessing on your barns and on everything you put your hand to. The Lord your God will bless you in the land he is giving you. அப்படி என்றால் நீங்கள் இருக்கிற தேசத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The nation and the country that you are in, Lord God is going to bless you. ஆசீர்வாதம் விருப்பம் என்றார்கள் மாத்திரம் கையை உயர்த்துங்க. So those who want to blessing, you can raise your hand. எல்லார கையும் உயருது. சாபம் விருப்பம் என்றார்கள் மாத்திரம். So those who wanted curses, you can raise your hand. பாருங்க, ஒருவருடைய கையும் உயர இல்லை. So none of our hand is raised now. ஆசீர்வாதம் என்றது பிரியமானவர்களே, அது தேவன் நமக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு அபார சக்தி. அது So blessing is a great power that the Lord God has given and placed inside of us. உங்களுக்கு தெரியுமா, முதல் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கி போட்டு அவனுடைய காதிலே முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? So do you know the first word the Lord God talked to the ears of the man after creating him? ஆசீர்வாதமான வார்த்தையை தான் பேசினார். He spoke blessed word upon human being. என்ன சொன்னார்? What did he say? நீங்கள் பலுகி, You increase, நீங்கள் பெருகி, you multiply, கீழ்ப்படுத்தி, rule over everything, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். rule over everything. அப்ப பாருங்க, முதல் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So it is written that Lord God blessed human being. அப்ப பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க,
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். So look at your neighbor and say, I am blessed. அது மாத்திரமில்லை, நான் ஆள பிறந்தவன் சொல்லுங்க. So not only that, you tell them that I am born to rule. ஏன்னா நீங்கள் ஆளக்கடவர்கள். Lord said that you rule over everything. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்றாதான் நீங்கள் ஆளுகிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் உங்கள் கையின் பிரயாசங்களில் வெற்றி அடைகிற ஜனங்களாய் காணப்படுவீர்கள். So but only when you come in the presence of the Lord on the seventh day, Lord will be turning you to be ruler and he will bless you. ஆண்டவரே 6 நாள் வேலை செய்தார். Lord himself worked for 6 days. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். On the seventh day he rested. அந்த ஓய்ந்திருந்த காரியம் வந்து அவர் செய்ததில் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி அடைந்தார். So he was happy with all work that he has did. இப்ப நாமும் கையிட்டு செய்கிற காரியங்கள் அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் காணப்பட வேண்டும். So whatever we do, we should also be happy. And we have to enjoy whatever we do. இவ்வளவு வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும். So there are so many youths, so many children who are studying. You should have a great desire in your heart. நான் டாக்டரா போறேனா? So am I going to be a doctor? இல்ல இன்ஜினியரா போறேனா? Am I going to become an engineer? ஒரு ஐடியா போறேனா? Am I going to go into IT? ஒரு ஆர்க்கிடெக்டா போறேனா? Am I going to become an architect? ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புற ஒரு நிபுணராக மாற போறேனா? Am I going to be designer of a building? உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது? What is the desire that you have in your heart? என்னத்துல உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்றதை உங்களுக்கு கண்டுபிடியுங்கள். So find out in what part you are talented. அதை ஒரு தரிசனத்தோடு செய்ய ஆரம்பியுங்கள். So start working towards that with a vision. நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். Definitely you will be victorious. நாங்கள் சபையில் அடிக்கடி சொல்லுற ஒரு காரியம். So I used to always tell this in the church. இந்த தேசத்துல நீங்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம். So we are very happy even if you become a prime minister in this country. ஆனால் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும். But always remember that Lord God has to be glorified in whatsoever may be the situation. நான் பிரைம் மினிஸ்டரா வந்துட்டு இருந்தா எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில நேரம் இல்லைன்னு சொன்னா அங்க சாபம் தான். So after becoming prime minister, if you say that I don't have time, I cannot come to church on Sunday, then it will be turned into a curse. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Let us be seen to give time and our talents for the Lord. இந்த தேசத்தை யாரை கேட்டாலும் நான் சம்பாதிக்கத்தான் வந்தேன்னு சொல்லுவார்கள். So whoever I ask, they used to say that I came to this country to earn money. ஐரோப்பா தேசத்துல இருக்கிறவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். So people in Europe, they used to say like this. இந்த இங்கிலாந்து தேசத்துல இருக்கிறவங்களும் அப்படித்தான் சொல்லுவார்கள். People in England also say that I came here to earn money. அது எவ்வளவு உண்மை பாருங்க. So how true it is? ஏனென்றால் வளமிக்க தேசமாக இருக்கிறது. Because it is a very rich country. இங்க வந்து நாங்க சம்பாதித்தா ஊருக்கு பணம் எல்லாம் சொந்த வந்த பார்க்கலாம், நற்கிரிகள் செய்யலாம் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு காணப்படுகிறது. So we can come here, earn money and we can send back money to home and we can do many good deeds. சரித்திரத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், But if you look back in the history, இந்த வேதாகமத்திலே ஏற்பட்ட அந்த சீர்திருத்தம், அந்த ரெஃபர்மேஷன் தான் இந்த ஐரோப்பிய தேசங்கள், இந்த இங்கிலாந்து தேசங்கள் மறுமலர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம். So because of the reformation that the Bible has brought in the European countries and in the United Kingdom, this revolution was possible in these countries. பாருங்க, நாங்கள் சம்பாதிக்கிறதோ நாம் நல்லா இருக்கிறது தப்பே கிடையாது. So there is nothing wrong to earn money and to lead a good life. அதை வைத்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறோமான்றதான் முக்கியம். The question is, are we glorifying the Lord through our work and the money that we earn? அப்போஸ்தலனாகிய பவுல் அதை திட்டத்தெளிவாய் சொல்லுகிறார், நாம் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்காய் செய்ய வேண்டும். ஹalleluya. So Apostle Paul clearly says that when I eat or drink, I do it for the glory of God. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார், சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் பிரதர்? So a person says that what am I going to do after earning money? நான் போகும்போது கொண்டா போறேன். So am I going to take back the money when I go away from this world? சொன்னது ஒரு கிறிஸ்தவன். So a Christian said this. எவ்வளவு ஒரு கவலைக்குரிய விஷயமாய் காணப்படுகிறது. So what a worryful thing is this. அதுக்கு சில உதாரணங்கள் சொல்றது. So for that they will give so many examples. யோபு சொன்னான், நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியாய் போறேன். So Job said that I came naked and I'm going to go back naked. அது என்ன அர்த்தத்துல சொன்னது? So what is the meaning of that statement? பாருங்க, ஒரு மனுஷன் வந்து பிறக்கும்போது க்ளோத் இல்லாம பிறக்குறான். So a baby is born into this world, he or she comes naked. ஆனா நாங்க போகும்போது இங்க இருக்கிற நம்முடைய பணங்களையோ நம்முடைய செல்வங்களையோ நம்முடைய சொத்து பத்துக்களையோ அங்க கொண்டு போவது கிடையாது பரலோக ராஜ்யத்துக்கு. So we are not going to take back anything from this world into the heavenly kingdom. நாம் சம்பாதித்து அதை வைத்து செய்த நற்கிரியைகளை நாம் கொண்டு போறோம். ஹalleluya. So we earn money and based on that we do good deeds which we can take
back to heavenly kingdom. நீங்கள் சம்பாதித்ததை வைத்து என்ன செய்கிறீர்கள் என்றது முக்கியம். So it is very very important that what you do with the money that you earn. தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறோமா? So are we desiring to fulfill and complete the purpose and plan of God in our lives இந்த through the பூமியிலே money that இருக்க we மட்டும் earn? நற்கிரியை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? Are we seen to do good deeds as long as we live in this world? அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு ஒரு வாஞ்சியோடு நாம் வேலை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட So வேண்டும். let us be seen to work with that desire and with that kind of a vision. அதில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும். We have to have the faith that may the name of the Lord be glorified in everything. சங்கீதம் 128 திருப்புவோம். Let us turn to Psalms 121. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும்? நம்முடைய வேலையை குறித்து தான் நாம் பார்த்து வருகிறோம். சங்கீதம் 128 எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு சங்கீதம். Let us see from Psalms 128. அதில் முதலாவது வசனமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், The first verse says, Psalms 128. வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து, பாருங்க, கர்த்தருக்கு பயந்து, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயந்துன்றது அப்படி ஒரு கம போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னு சொன்னால் வெரி இம்பார்ட்டன்ட். So when there is a comma in the statement, it is very important. அப்படினா கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, The one who fears the Lord and fears the word of the Lord, அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். Blessed are all who fear the Lord, who walk in his ways. அவர் வழிகளில் நடக்கிறவனோ, Whoever walks in the Lord's ways. அப்படினா தேவன் 6 நாள் வேலை செய்தார்னு உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். So I showed you that Lord worked for 6 days. அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். He was resting on the 7th day. செய்து முடித்த எல்லா வேலைகளிலும் அதை பார்த்து ரசித்து மகிழ்ந்து கழிவுந்தார். So he was happy and enjoyed by seeing all the work that he finished in the 6 days. அதேபோல நாங்களும் In the same way we also should be. அவரை சார்ந்து வாழும்படியாக இந்த பூமியில நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். So we are created to live a life depending on our creator. அப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். Apostle Paul writes in Ephesians that we have to be seen following the Lord. நமக்கு நல்ல ரோல் மாடல் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Our good role model is our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல தொழில்களை செய்தார். So Lord Jesus Christ also did so many business. உங்களுக்கு தெரியுமா, சரித்திரம் சொல்லுகிறது அவர் நல்ல ஒரு கார்பெண்டர். So he was a very good carpenter. அவர் எல்லா விதத்திலும் தன்னை தாழ்த்தினார். So he made him low to everything. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய ஊழிய பாதையில வேலை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So it is written that even Apostle Paul worked in his journey of ministry. அப்ப நம்ம இயேசுவையோ பவுலையோ நாங்கள் ஒரு ஏழையாக தரித்திரராக வர்ணிக்க கூடாது. So let us not call Jesus Christ or Apostle Paul to be poor people. அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஒரு பணக்காரனாக இருந்து தன்னுடைய சொந்த கப்பலை கொண்டுதான் மிஷனரி பயணம் சென்றார் என்று அங்க சரித்திரம் சொல்லுகிறது. So history says that Apostle Paul was very rich and through his own ship he went into the journey of ministry. நீங்க நல்லா இருங்க. So you live a good life. நான் சபையில உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நல்லா இருக்க வேண்டும். So I tell you church, you live a good life, you be good. ஆண்டவர் முதல் மனுஷனிடத்திலே பேசின வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை. So because Lord God spoke the word of blessings over humanity first time. நல்லா இருந்து 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருங்க. So you be good and be blessed to other people around you. படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போற பிள்ளைகள், இதை நீங்க வாஞ்சிங்க, ஒரு லட்சியத்தை ஏற்படுத்துங்க உங்க எண்ணங்களிலே. So children, youths, you have this desire in your heart, have a goal set for you. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் 2:20 எழுதுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்பதை அறிந்து உங்களுடைய மனம் புதிதாகிறதாலே மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஹalleluya. So Apostle Paul writes in Romans that do not wear the image of this world but be transformed and be renewed in your mind to be like Christ. உங்க வெற்றி வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்திலே உங்க மைண்டை டியூன் பண்ண வேண்டும். So you have to tune your mind and heart towards these words of God so that you can lead a victorious life. நீ வரைக்கும் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நீ போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஒரு லட்சியம், ஒரு தரிசனம் கிடையாது. So if I say that when you came naked and when you go back you're not going to go back with anything, then you will not have a goal before you. நீங்கள் இந்த பூமியிலே நற்கிரியை செய்து நல்ல
கிரியைகளோடு அவருடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டும். So you have to do good deeds in this world, and with that only you have to go back to your heavenly kingdom. எத்தனை பேருக்கு விருப்பம் நான் நற்கிரியை செய்யறவனாக நான் காணப்பட So வேண்டும்? how many of you desire to do good deeds? நான் நல்லா இருந்தா தான் 4 பேருக்கு நற்கிரியை செய்யலாம். So only if I am living a good life, I can do good deeds to all people around me. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் வேலை செய்யறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So let us be seen working with that kind of a mindset. இரண்டாவது வசனம் 128:2. Psalm 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You will eat the fruit of your labor. எதை சாப்பிடுவீங்க? What will you eat? மற்றவனை சுரண்டி புரண்டி அவனை மாற்றி இவனை மாற்றி நோ அதெல்லாம் ஆண்டவர பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது. So it is not the work of the Lord to pull things from others, steal things from others and to enjoy in it. No. ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை அறிவில் நாம் வளர வளர தேவனை குறித்த உயர்வான எண்ணங்கள் நமக்கு உண்டாகிவிடும். So as we grow in the knowledge of the word of God, then we will have a great thought about our Creator. உன் கைகளின் பிரயாசத்தை தான் நீ சாப்பிடுவாய் நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. It is written that you will eat the fruit of your labor. அப்ப உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, when your work is blessed, உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். ஹalleluya. blessings and prosperity will be yours. நீங்கள் தொடர்ந்து இந்த 128ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், if you read Psalms 128 continuously, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற முழு ஆசீர்வாத வசனங்களும் இங்கே இதில் எழுதப்பட்டிருக்கிறது. So all the words of blessings that will come to a person's life, those who fear the Lord, is written down in this chapter. அப்படின்னு சொன்னால் என்ன? What does that mean? ஏதேன் தோட்டம் போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று அர்த்தம். So it means that your life will be like a garden of Eden. சரி, தொடர்ந்து அந்த வசனங்களை எல்லாம் வாசித்து முடித்து விடுகிறேன், நல்லா கவனியுங்க. Listen carefully, let me read the rest of the verses and finish. உன் மனைவி வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹalleluya. Your wife will be like a fruitful vine within your house, your sons will be like olive shoots around your table. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். Thus is the man blessed who fears the Lord. மறுபடியும் வருது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஹalleluya. Once again it says that who fears the Lord. நான் அடிக்கடி சொல்றது, வேதாகமத்திலே ஆயிரக்கணக்கான நிபந்தனைகளும் இருக்குது. There are thousands of conditions in Bible. ஆனால் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But there are also thousands of promises in the Bible. நிபந்தனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். When we obey to the conditions of the Lord, வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். then we can own the promises of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that thus is the man blessed who fears the Lord. பாருங்க, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Your sons will be like olive shoots around your table. ஒலிவமரத்தை குறித்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒலிவமரம் லாங் லைஃப். So olive is a long living plant. அப்படினா ஆண்டவர் என்ன சொல்றார்? What does that mean? நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பி என்று சொன்னால், if you fear the Lord, நீ மாத்திரமல்ல, not only you, உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. your generations will be blessed. நான் சொல்றேன், உங்களுடைய சந்ததியை குறித்து கர்த்தர் அவ்வளவு கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறார். So I tell you that Lord is concerned about your generation. உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, நீ நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், 4 பேருக்கு நற்கிரியை செய்யணும், சந்ததி அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. So teach your children that work very well, earn very well and do many good deeds, and then your generations will be blessed. யோபுடைய சரித்திரத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன் என்று காணப்பட்டோம். So we read about Job that he was the man who feared the Lord. ஆனா எந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை மறுதலிக்கவே இல்லை. So in no situation he denied the Lord. அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் பல மடங்காய் ஆசீர்வதித்தார். So more than his first part, he was double portionally blessed in his second part. ஏனென்றால் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவர் தன்னுடைய சாயல்ல நம்மை உண்டாக்கி இருக்கிறார். So Lord God expects us that because he has created us in his image, அவரே 6 நாளும் வேலை செய்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளை காட்டி இருக்கிறார். he himself has set an example to us to work very well for 6 days. நாமும் அப்படி வேலை செய்ய வேண்டும். We should also work like that. செய்கிற காரியங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் பிரியமானவர்களே. So let us be seen happy by seeing the work of our hands. வேலை என்று சொல்லும் பொழுது நாங்கள் காலையில் எழும்பி நாங்கள் வெளியில வேலைக்கு போறது மாத்திரம் வேலை இல்ல. So not only we get up in the morning and go out to work. உங்களுக்கு ஒரு கீபோர்ட் அடிக்க கொடுத்து அதை நேற்று
நேர்த்தியாக கர்த்தருக்கு செய்யணும் அந்த வேலையை. So when you are given to when you are allowed to play the keyboard for the Lord, do that perfectly. உங்களுக்கு ஒரு ட்ரம் அடிக்க கொடுத்து அந்த ட்ரம்மை நேர்த்தியாக செய்ய வேண்டும். So if you are allowed to play the drums for the Lord, do that perfectly. PA சிஸ்டத்தை கொடுத்தால் அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும். So if you are given the work to set up PA, do that work perfectly. அது என்ன ஊழியமா இருந்தாலும் நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் அங்கே கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். ஹalleluya. So whatsoever work, whatsoever ministry you do, may the hand of the Lord be seen with you. காலையில் எழும்பி வேலைக்கு போகும் பொழுது கர்த்தரை முன்பாக நிறுத்திவிட்டு நாம் செல்ல வேண்டும். So before we go out to the work, let us place the Lord before us. மியூசிக் டீம்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றது ஜெபம் பண்ணாம இதுல வந்து மியூசிக் அடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். So I used to tell the musicians that without praying, do not come on the pulpit and play the instruments. கர்த்தருடைய கரம் இருந்தா தான் நாங்கள் ஒவ்வொரு செய்கிற கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. Only when the hand of the Lord is with us, then whatever we do, we will be blessed. பாருங்க, பெண்கள் கூட நிறைய வேலை செய்கிறார்கள். So even women are doing so many works. அவர்கள் வெளியிலேயும் வேலை செய்கிறார்கள், வீட்டிலேயும் வேலை செய்கிறார்கள். They are working outside and they are working inside the house. பெண்கள் வீட்டில் செய்கிற வேலையை நம்மாலே செய்ய முடியாது. The works that women do at work, men cannot do. ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் வேலை செய்கிற ஒரு ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So Lord God has placed a great power to work in each and every one of us. அப்ப எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் அங்கே இருக்க வேண்டும். In everything, whatever we do, Lord should be with us. கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். Lord God has to be glorified. வருகிற நாட்களிலே ஏன் இந்த வேலை கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். So in the coming days we are going to learn why this work is difficult for us. அப்ப இன்றைக்கு நாம் பார்த்த காரியம் என்ன? What did we learn today? ஏன் வேலை செய்ய வேண்டும்? Why should we work? அதுக்கு பதில் என்ன? What is the answer? வீட்டு வாடகை கட்டவா? ஊருக்கு அனுப்போ? பதில் வந்து ஆண்டவரே வேலை செய்தார். ஹalleluya. The answer is because Lord himself worked, and so we should also work. நாம் நன்றாய் வேலை செய்யும் பொழுது, so when we work very well, தேவனுடைய சாயலை நாங்கள் பிரதிபலிக்கின்றோம். then we are reflecting the image of the Lord. ஆமென். Amen. வருகிற நாட்களிலே இந்த வேலை ஏன் கடினமாக இருக்குது என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். So I'm going to preach you about why this work that we do is difficult for us. அது மாத்திரமல்ல, மீட்பின் மூலமாய், கல்வாரி சிலுவை மூலமாய், பாருங்க எனக்கு பின்பாக சிலுவை இருக்கிறது. இந்த சிலுவை மூலமாய் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த மீட்பின் மூலமாய் அந்த வேலையில் எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி உண்டாது என்பதை காண்பித்து கொடுக்க போகிறேன். So then the third part to this preaching will be through the redemption, how can this work be a blessing to us? இந்த வண்டியில வந்து நீங்க உட்கார்ந்துட்டீங்க. So you came and sat in my vehicle. நான் எங்க உங்களை கொண்டு போறேன்னு சொன்னதை நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க. So only if I tell you where am I going to take you, then you will be happy. இல்லைன்னா முழுசி கொண்டே இருப்பீங்க. இவர் எங்கே கொண்டு போகிறாரோ, லண்டன் சிட்டிக்கு கொண்டு போகிறாரோ, பீச்சுக்கு கொண்டு போகிறாரோ ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பி கொண்டே இருக்கும். If I don't tell you where I'm taking you, then you will be always thinking and wondering where is he going to take us. வேலை செய்கிற அனைவரும் ஒழுங்கா சபைக்கு வாங்க. So all those who work, come to the church properly. வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறேன். So I'm going to show you to you from the basis of this word of God. சபையில நாங்க எல்லாத்தையும் போதிக்க போறோம். So we are going to preach everything in the church. இதுல குடும்ப வாழ்க்கை கூட இந்த சத்தியத்துக்குள்ள வரும். So the family life will also come under this subject. விசுவாசத்தை குறித்து போதிப்போம். Let us preach about faith. வேலையை குறித்து போதிப்போம். We will preach about work. குடும்ப வாழ்க்கையை குறித்து போதிப்போம். We will preach about family life. ஏனென்றால் இந்த இம்மைக்கு தேவையான அத்தனையும் இந்த வேதத்து வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So whatever we need in this worldly life and for everything is present in this Bible. நீங்கள் ஒவ்வொருவரும் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So Lord desires that each and every one of us should live a good life. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. வர வாரங்களிலே தொடருவோம். Let us continue on the subject in the coming weeks. ஜெபம் செய்வோம். Let us pray. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். we come to your presence in the name of your Son, our Lord Jesus Christ. ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதமான படைப்பாளி என்று நாங்கள் உங்களை குறித்து பார்த்தோம். Lord, we saw that you are a wonderful creator. உங்களைப் போல ஒரு அற்புதமான படைப்பாளி இந்த உலகத்திலே யாருமே இல்லையப்பா. There is none like you, Lord, who is a wonderful creator in this world. அதைப் போல எங்களையும் இந்த பூமியிலே உம்முடைய சாயலே நம்மை உண்டாக்கி இருக்கிறீங்கப்பா. Lord, you have created us in your image. நாங்களும் இந்த பூமியிலே செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே நன்றாய் செய்ய, நேர்த்தியாய் செய்ய, திறம்பட செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that help us to do everything that we do, Lord. Whatever we work, help us to do it perfectly and wonderfully. இதன் நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. Lord, may your name be glorified in whatever work we do it in our hands. இந்த பூமியிலே இருக்க மட்டும் நாங்கள் நற்கிரியையில் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீர்களாக. Lord, help us
to do good deeds as long as we live in this earth. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' mighty name, our dear Father. ஆமென். Amen.